அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்னொரு ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 1 இல்லை 2 இல்லை, நம்ம மொத்தமாக 3 கடைக்கு ஷாப்பிங் போக போகிறோம். திருநெல்வேலி இருக்கிற போத்தீஸ், ஆர்எம்கேவி அண்ட் சென்னை சில்க்ஸ் தான் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம டவுனில் இருக்கிற நெல்லையப்பர் கோயில்கிட்ட வந்துவிட்டோம். நம்ம போத்தீஸில் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போத்தீஸ் வந்து நம்ம நெல்லையப்பர் கோயிலுக்கு ரைட் சைடில் தான் இருக்குது. நம்ம நெல்லையப்பர் கோயில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம டவுன் எப்போவுமே கொஞ்சம் பிஸியாகவே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கோம், நிறைய பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க. நம்ம உள்ளே வந்துவிட்டோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத்தீஸ் இருக்கும். நீங்கள் போத்தீஸ்க்கு ஸ்லைட்லி லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் இருக்கும். நம்ம காரில் வந்தவங்க எல்லோரும் உள்ளே போய் பார்க் பண்ணிக்கலாம். கார் பார்க்கிங் இருக்கும் உள்ளவே. நம்ம இப்போ பார்க்கிங் தான் போயிட்டுருக்கோம். கார் பார்க்கிங் மட்டும் இல்லை, அந்த பக்கம் பஸ்ஸில் ஏற போகிறவங்களும் இந்த வழியாக தான் கிராஸ் பண்ணி போவாங்க. நீங்கள் பார்க்கிங் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க, நடந்து போயிட்டுருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு பார்க்கிங் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் பார்க்கிங்க்கு. இங்கே ஸ்லைட்லி ஸ்லோப் தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி அங்கே அவங்க செக்யூரிட்டி கால் பண்ணதும் நம்ம உள்ளே போய்க்கலாம். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஷாப் போனாலுமே உங்களுக்கு பார்க்கிங் ஃப்ரீ தான். நம்ம போத்தீஸாக இருக்கட்டும், ஆர்எம்கேவியாக இருக்கட்டும், சென்னை சில்க்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு பார்க்கிங் ஃப்ரீ தான். பட் உங்களுக்கு சென்னை சில்க்ஸ்லேயும் போத்தீஸ்லேயும் உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்எம்கேவியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியவே பார்க் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வந்துட்டு வண்ணாரப்பேட்டையில் இருக்க ஆர்எம்கேவி. உங்களுக்கு டவுன்லேயுமே ஆர்எம்கேவி இருக்குது, நீங்கள் இங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய பேர் நடந்து போயிட்டுருப்பாங்க, நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக தான் போய் பார்க் பண்ணோம். உள்ளே இருக்கிற வெஹிக்கிள்ஸுமே வெளியே வந்துட்டுருக்கோம். செக்யூரிட்டி வந்து உங்களை கால் பண்ணப்போ தான் நம்ம உள்ளே போனோம். நாங்கள் ஸ்லோப்பில் இறங்காமல் ஜஸ்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஒன்ஸ் செக்யூரிட்டி கால் பண்ணதும் எங்களுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் போனதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டு பார்க் பண்ணிக்கிட்டோம். பார்க்கிங் ஸ்லாட்டு உங்களுக்கு உள்ளே அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் பார்க் பண்ணும்போதே உங்களுக்கு உள்ள செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்களே உங்களை கைட் பண்ணி கரெக்டாக அந்த பார்க்கிங் லைனில் உங்களை பார்க் பண்ண வச்சுருவாங்க. இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் ரோவில் கார் இருக்குது, அதே மாதிரி பேக் சைட்லேயும் கார் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்க கார்ஸோட கீஸ் எல்லாமே இவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் பேக் ரோவில் இருக்கிறவங்க யாராவது கார் வெளியே எடுக்கணும்னு சொன்னால் இவங்க செக்யூரிட்டி ஃப்ரண்ட் ரோவில் இருக்க கார் எடுத்து விட்டு அவங்களுக்கு ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதனால் இவங்க ஃப்ரண்ட் ரோ கார் கீஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வால் நியர் தான் ப்ளேஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு வந்துட்டு கீ எதுவும் கொடுக்க வேணாம், நம்ம கேரி பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் கார் பார்க்கிங் இருக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வீடியோ இருக்காது. நம்ம வீடியோ எப்போவுமே நம்ம பார்க்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் சப்போஸ் காரில் வரீங்க, எங்களுக்கு பார்க் பண்ண தெரியல, எங்கே பிளேஸ் இருக்குன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஷாப் மட்டும் இல்லை, சரவணா செல்வரத்னம், நம்ம ஆர்எம்கேவி, சென்னை சில்க்ஸ் எல்லாத்தோட பார்க்கிங் ஸ்லாட்டுமே நம்ம காட்டியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் திருநெல்வேலி வரீங்க, ஷாப்பிங் பண்ண போகிறீங்க, எங்கே பார்க் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா நம்ம வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அங்கே போய்ட்டு பார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி பார்க் பண்ண வச்சுட்டாங்க. நம்ம பார்க்கிங்கில் போட்டு நம்ம உள்ளே போய்ட்டு ஷாப்பிங் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் ஆடி ஆஃபர்ஸ் இருந்துச்சு, நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம பார்க்கிங் ஸ்டாப் பண்ணிட்டோம். பார்க்கிங்லேருந்து வெளியே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ரைட் சைடு திரும்பிட்டு வந்த ஸ்லோப்லேயே அகைன் திரும்பி போகலாம். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷாப்போட என்ட்ரன்ஸ் வச்சுருப்பாங்க, நம்ம அப்படியே உள்ளே போய்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கவுண்டர் எல்லாமே இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்னா கூட உங்களுக்கு ரைட் சைடில் கவுண்டர் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷாப் தான் போக போகிறோம். உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஷாப் உள்ளே வந்தீங்கன்னா செம க்ரௌடு. ஆடி ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. யூஸ்வலாகவே போத்தீஸ் க்ரௌடாக தான் இருக்கும். இப்போ ஆடி ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கனால உங்களுக்கு நல்ல க்ரௌடாகவே இருக்குது. எல்லாருமே ஷாப் பண்ணிட்டே இருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் போயிட்டு பார்க்க வேண்டியதான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் உங்களுக்கு லேடிஸ் தான் செக்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஷாப்புல நம்ம எந்த ஷாப் போனாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்ததும் லேடிஸ் செக்ஷன் தான் வச்சுருக்காங்க. நார்மல் சாரீஸ், பூனம் சாரீஸ், அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கிஃப்ட் சாரீஸ், அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு 250லேருந்து சாரீஸ்லாம் இருக்குது. 650, 1000 எல்லா ரேஞ்சு சாரீஸும் வச்சுருக்காங்க. ஆஃபர்ஸுமே மேலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லைக் 10% ஆஃபர், 20% ஆஃபர், 40% ஆஃபர்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஆஃபர் அண்ட் உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நீங்கள் மேலே பார்த்து எடுத்துக்கலாம். பை ஒன் கெட் ஒன் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ், எனி 3 for 999. அந்த மாதிரி ஆஃபர்ஸுமே உங்களுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் அதையுமே பார்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவுமே அங்கங்கே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கூட எடுத்துக்கலாம்.
ஸோ உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் போய் கேட்டீங்க இந்த மாதிரி சேரீ எடுக்கணும் நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த செக்ஷன் போய்ட்டு அப்படி எடுத்துக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு சாரீஸ் தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி சாரீஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது எல்லாமே சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டோன் ஒர்க் சாரீ, கிஃப்ட் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு 800லேயே இருக்குது. ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா 585 வருது. ஸோ 585 இதுவுமே 585 தான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் சாரீஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சேம் டைப் ஆஃப் சில்க் இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சில்க்குமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதேமே பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஹேங்கரில் இருக்க சாரியுமே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சில்க் சாரீ செக்ஷன் போனோம். ஸோ போயிட்டு சில்க் சாரியில் என்னமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போனோம். இது எல்லாமே உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. ஆக்சுவலாக 2000 சாரீ 1100ன்னு போட்டிருக்காங்க. பட் ஆஃப்டர் தட் ஆல்சோ அவங்க சம் ஆஃபர் கொடுக்குறாங்க. லைக் ஒரு சாரி எடுத்திங்கன்னா இன்னொரு சாரி ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உங்களுக்கு அந்த ப்ரைஸ் டேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதில் 1000 போட்டிருப்பாங்க. பட் உங்களுக்கு ப்ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு 500 அந்த மாதிரி தான் ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப முகூர்த்த பட்டுகள் எல்லாமே இந்த பக்கம் இருக்கும். ஸோ சில்க் சாரீஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரைஸ் ரேஞ்சுமே உங்களுக்கு 4000லேருந்து லேக்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேரேஜ் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு 5000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். ஸோ நாங்கள் வந்து சம் செட் ஆஃப் கலர்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ நம்ம உள்ளே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃபரில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பியூர் பர்பிள் கலரில் ஒரு சாரீ பார்த்தோம். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா 5000 ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜென்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டு, அப்புறம் பிளேசர்ஸ், ஷெர்வானி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் மேரேஜ்க்கு எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ரிசப்ஷன் எடுக்கிறீங்க, என்கேஜ்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா சொல்ல இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குர்தா செட் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே 5000 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட் செட்டும் உங்களுக்கு வந்துடும் 5000க்கு. இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் மேட்சிங்காக போடுற மாதிரி உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸுமே பக்கத்தில் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு 5000லேருந்தே ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ 5000, 10,000, 15,000, 20,000 எல்லாமே ரேஞ்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம குர்த்தா பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ நீங்கள் கோட் இங்கேயுமே போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரைஸ் ரேஞ்ச் செலக்ட் பண்ணிட்டு எந்த மாதிரி கோட் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ அந்த கோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டாகவே தான் வரும். உங்களுக்கு உள்ள ஷர்ட்டு, வேஸ்ட் கோட், அப்புறம் பேண்ட் எல்லாமே சேர்த்து வரும். ஸோ நீங்கள் வியர் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதுவும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எந்த மாதிரி கோட் வேணும்னு நீங்கள் பார்த்துட்டு உள்ளே உங்களுக்கு ட்ரையல் ரூம் இருக்குது. நீங்கள் அங்கே போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸு. நீங்கள் அவங்களே உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அவங்க ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு வியர் பண்ணி அவங்களே விடுவாங்க. நீங்கள் பார்த்து ஜஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் கம்ப்ளீட் செட்டு போட்டு பார்க்கணுன்னா கூட அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வெஸ்ட் கோட்டு, ஷர்ட் எல்லாமே போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷர்ட்டு, பேண்ட் எல்லாமே இந்த பக்கமே வச்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து உங்களுக்கு பிராண்டடும் இருக்குது, நான் பிராண்டடும் இருக்குது. ஸோ நீங்கள் பிராண்டட் வேணும்னா அப்படி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஒரு ப்ரைஸ் கன்சென்ட் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சீப்பாக எடுக்கணும்னா கூட நீங்கள் நான் பிராண்டடுமே வச்சுருக்காங்க, அதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம். டிஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 150லேருந்தே இருக்குது. ஸோ அதேமாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் லேடி செக்ஷன் வந்துட்டோம். அகைன் இது வந்துட்டு கேர்ள்ஸுக்கு. ஸோ ரெடிமேட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போது சராரா பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சராரா கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3000லேருந்து 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 4000, 5000 அந்த மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் கிராண்டட் எடுக்கணும் எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக பார்க்கணும் கூட பார்த்துக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போத்தீஸ்லேருந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம போத்தீஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், டவுன்லேருந்து நம்ம இப்போ வண்ணாரப்பேட்டை போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வண்ணாரப்பேட்டை போயிட்டு RMKV அண்ட் சென்னை சில்க்ஸில் ஷாப்பிங் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம RMKV போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த 3 ஷாப்போட கம்பேரிஷன் வீடியோ வேணால் சொல்லுங்கள், அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். லைக் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அண்டு எந்தளவுக்கு உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, ஸோ மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்குது, உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்செலாம் எந்த மாதிரி இருக்குது, ஸோ இந்த ஷாப் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் அது மேக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்ணாரப்பேட்டை வந்துட்டோம். உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா RMKV இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு போய்ட்டு டேர்ன் பண்ணிட்டு உள்ளே போக வேண்டியதான். இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து வெளியவே நிற்பாங்க. ஸோ RMKV நம்ம வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நெக்ஸ்ட் ஸ்லாட் அவங்க போக சொல்கிறாங்க.
ஸோ உள்ளே போனீங்கன்னா ஆர்எஃப்கேவியில் பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செம ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணோம்னா நீங்கள் மேலே விட்டுக்கலாம். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தெரியும், செம பெருசாக வச்சுருக்காங்க பார்க்கிங்கு, ஓப்பன் பார்க்கிங் தான். பட் நீங்கள் சப்போஸ் நீங்கள் உள்ளே பார்க் பண்ணால் கூட பார்க் பண்ணிக்கலாம். அவங்க பேஸ்மெண்ட்டுமே பார்க்கிங் இருக்குது. பட் நீங்கள் சீக்கிரமாக எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் மேலே கூட பார்க் பண்ணிக்கலாம், ஓப்பன் பிளேஸே பார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ உள்ளேவே நீங்கள் போகிற இடத்துலையும் ஒவ்வொரு செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ அவங்களுமே உங்களுக்கு சொல்லுவாங்க எங்கே பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. ஆஃப்டர் பார்க் பண்ணி முடிச்சதும் நீங்கள் வந்துட்டு நடந்தெல்லாம் போக வேணாம், உங்களுக்கு உள்ளே பேட்ரி கார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்களே உங்களை ஏற்றிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஃப்ரண்ட் டோர்லேயே விட்டுருவாங்க. ஸோ நம்ம நடக்கலாம் வேணாம். ஈவன் உங்களுக்கு திரும்பி வரும்போது கூட அவங்களே உங்களை ஏற்றிட்டு வந்துட்டு அகெயின் உங்கள் கார் பக்கத்துலேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே நடந்து போகணும்லாம் இல்லை. ஸோ எவ்வளோ தூரம்னாலும் நம்ம பேட்டரி கார் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வண்ணாரப்பேட்டையிலும் ஆர்எம்கேவி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நம்ம போத்தீஸ் போனோம்ல டவுனில், ஸோ அது பக்கத்துலேயே உங்களுக்கு ஆர்எம்கேவி இருக்குது. ஸோ நீங்கள் போத்தீஸ் போகிறீங்க, அங்கே ஆர்எம்கேவி போகிறீங்கன்னா அங்கேயும் போய்க்கலாம். ஸோ நம்ம வந்து சென்னை சில்க்ஸ் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணதுனால ஸோ வண்ணாரப்பேட்டையில் வந்து ஆர்எம்கேவி வந்துட்டோம். ஸோ ஆர்எம்கேவி முடிச்சுட்டு அப்படி சென்னை சில்க்ஸ் போகலான்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். ஸோ நம்ம உள்ளே வந்ததும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பை 2 get 2 ஃப்ரீ. ஸோ என்னென்ன ஆஃபர்ஸ்னு சொல்லி ஃப்ரண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம், முகூர்த்த பட்டுகள்லாம் பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்க் சாரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயுமே சேம் உங்களுக்கு போத்தீஸில் போட்ட மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த ப்ரைஸில் எங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் 1500 உங்களுக்கு சில்க் சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் போய்ட்டு பார்த்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வேஷ்டி ஷர்ட் பார்த்திங்கன்னா அதுவுமே சேம் ஃப்ளோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்கிறது வந்து கேர்ள்ஸ் ரெடிமேட் செக்ஷன். ஸோ கேர்ள்ஸ்க்கு தேவையான ரெடிமேட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஆர்எம்கேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு ஆர்எம்கேவிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். ஸோ ஈவன் நம்ம கார் பார்க்கிங் போகும்போது கூட அவங்க பேட்டரி கார்லேயே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் செக்யூரிட்டி பார்த்து உங்களுக்கு கைட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ நம்ம வெளியே வந்துட்டு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எம்கேவி முடிச்சிட்டோம், சென்னை சில்க்ஸ் போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ சென்னை சில்க்ஸ் போயிட்டு அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸோ அங்கே சாரீஸ் அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வண்ணாரப்பேட்டை பாலத்துக்கு கீழே இருக்கோம் இப்போது. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் டேன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு சென்னை சில்க்ஸ் தான் லெஃப்ட் சைடில் வரும். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்கும், அகெயின் நீங்கள் உள்ளே போயிட்டு பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அகெயின் சென்னை சில்க்ஸ் வந்துட்டோம். ஸோ இங்கே போயிட்டு சாரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே உங்களுக்கு பட்டு சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஸோ நம்ம சாரீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே 2500 சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ சாரீஸ் எல்லாமே பார்க்கவே நல்லா கிராண்டாக இருந்துச்சு. ஜஸ்ட் 3000 தான், பட்டு ராயல் லுக்காக இருந்துச்சு. ஸோ சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம சென்னை சில்க்ஸ் பற்றி ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. நம்ம சென்னை சில்க்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும், நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம சென்னை சில்க்ஸ் வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓவரால் நம்ம இன்றைக்கி 3 ஷாப்ஸ் போனோம். ஸோ முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ பைபாஸில் போயிட்டுருக்கோம் இப்போது. 3 ஷாப்லையுமே உங்களுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பட் இந்த சென்னை சில்க்ஸில் இனிமேல் கொஞ்சம் ப்ரீமியமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. லைக் நம்ம போனதுமே வெல்கம் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ எப்போவுமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூடவே இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஷாப்பிங் முடிவு வரைக்கும் அவங்க வந்துட்டு நம்மளை கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி பார்த்துக்குறாங்க. ஸோ அது வந்து மற்ற 2 ஷாப்பில் மிஸ்ஸிங். பட் நம்ம கேட்டால் அவங்க எல்லாமே ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு திருநெல்வேலியிலேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு போகிற வழியிலேயே ரெட்டியார்பட்டி பிரிட்ஜுக்கு பக்கத்தில் வெள்ளை யானைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போயிட்டு சாப்பிட்டோம். சாப்பாடு உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.